30-35 வயது இருக்கிறவங்க முதல்ல உங்களுடைய பிபி ரைஸ் ஆயிருக்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா 120-80 இருக்க வேண்டிய இடத்துல 130-140 இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால் அளவு, உப்பு அளவு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனாலும் உங்களுடைய பிபி அதிகம் இருக்கு அப்படின்னா மன அழுத்தம் காரணமா இருக்கலாம், தூக்கமின்மை காரணமா இருக்கலாம், நைட் நேரம் சரியா தூங்காம கண் விழிச்சு வேலை செய்யறது கூட ஒரு காரணமா இருக்கும். சர்க்கரை அளவு, உப்பு அளவு, கொலஸ்ட்ரால் அளவு நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க தினசரி சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி 1 ஸ்பூன் வெந்நீர்ல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சி செஞ்சு நல்ல நிம்மதியா தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரத்த அழுத்தம் நார்மலுக்கு வரும். பிபிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல வருடங்களா தொடர்ந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்காங்க. 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி பிபி செக் பண்ணிட்டு அதற்கான மாத்திரைகளை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க நடுவுல மருத்துவரை போய் சந்திக்காமையே அவங்களோட பிபியை பரிசோதிக்காம தொடர்ந்து மாத்திரைகளை அதே அளவு எடுத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இது தவறான விஷயங்க. உங்களுடைய பிபியை நீங்க மானிட்டர் பண்ணணும். முதல்ல ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம் எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரைஸ் ஆகும், யூரிக் ஆசிட் லெவல், உப்பு அளவுகள் அதிகம் இருந்தாலும் ரைஸ் ஆகும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிபிக்கான காரணம் தூக்கமின்மை. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு பிபி வர காரணம் இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும்.